ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு நாள் முழுக்க ஹீரோயினை வந்து சிறைப்பிடிக்காத குறையாக வச்சுருக்காங்க. இது ரொம்பவே ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. ஹீரோயின்ஸையே இந்த அளவுக்கு பாடாப்படுத்துகிற ஸ்கேம் வந்து இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்குமே நடந்திருக்கலாம். இது ஒரு அலர்ட் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரீசெண்டாக நம்மளோட நிமிஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு நடிகரும் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். அலர்ட் மெசேஜாக சேம் இவங்க சொன்ன அதே மெசேஜ் வந்து அவருமே சொல்லியிருந்தார். என்னென்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சாம் அவங்களுக்கு. அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட ஷிப்மெண்ட் வந்து நீங்கள் அனுப்புனது வந்து இந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து டெலிவர் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதே மாதிரி உங்களோட நீங்கள் அனுப்பின ட்ரக்ஸ் இருந்துச்சு, இன்னும் சம்திங் எதேதோ இருந்தது, பாஸ்போர்ட், ஃபேக் பாஸ்போர்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி எதேதோ விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. இது வந்து மும்பையில் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பக்கூடிய வகையில் அந்த பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த காலை வந்து நான் சைபர் கிரைமுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. கொரியர் சர்வீஸ் வந்து எந்த ஒரு கொரியர் சர்வீஸும் சைபர் கிரைமை வந்து டைரெக்டாக டீல் பண்ண முடியாது. ஆனால் அவன் டீல் பண்ணான். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் சத்தம், அவங்க பேசின விதம் எல்லாமே வந்து முழுக்க நம்புற மாதிரி இருந்துச்சு. எப்படி மேடம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, இது அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது, இதை நான் அனுப்பலை, என் நேமை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த காலை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, காலை வந்து கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நாள் முழுக்க ஆஃப் டேக்கு மேலே, அதாவது நிமிஷிகாவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து ஃபேக்கான ஒரு பர்சனாக, எல்லாமே ஃபேக்கு, இந்த மாதிரி நிறைய பணத்தை வந்து ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். உங்களுக்கு அட்வொகேட் வந்து ஹையர் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேக்ஸ் கணக்கில் இவங்ககிட்ட இருந்து பறிக்கிறது தான் இவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே நம்புகிற மாதிரி அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக நான் தானா அந்த நம்பினேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பேசினாங்க. யாரும் நம்பிடாதீங்க இந்த ஃபீடெக்ஸ் அப்படின்றவங்கள அப்படின்ற மாதிரி நிமிஷிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. முழுக்க அவங்கள வந்து ஒரு ஆஃப் டேக்கு மேலே அவங்கள மானிட்டர் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி என்ன பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களோட நேம், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேக்காக நிறைய விஷயங்கள் வந்து வருது. அதுவும் நம்மளோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்பின கொரியர் வந்து ரிட்டன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் கால் வருதான். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க, பிளாக் பண்ணிடுங்க அந்த நம்பரை. இதை வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க ஷேர் பண்ணது.